வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆக்சுவலாக 2 ஃபேஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் சொல்யூஷன், செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம இனிஷியல் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இதில் 3 மெத்தடு நம்மளுக்கு இருக்குது. செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, அதை மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட் இல்லைனா லோயஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தட் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனால்ட்டி மெத்தட் ஆர் ரெக்ரிட் மெத்தட். இந்த மூணு நேமில் அதை சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடு ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தடில் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம், find the transportation using northwest corner rule method. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை அப்ளை பண்ணி எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க சம் நம்மளுக்கு பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா அப்படின்றத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? எப்படி மேம் அதை செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க டிமாண்டும் சப்ளையும் இந்த இருக்கு இல்லையா, டிமாண்ட் அண்டு சப்ளை நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். 5 + 8 என்னது 13, 13 + 7 என்னது 20, 20 + 14 34. இங்கிட்டு சப்ளையை செக் பண்ணுங்கள். 7 + 9 16, 16 + 18 34. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பேலன்ஸ்டு மெத்தட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? அப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளேயே நம்ம மூவ் ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம பேலன்ஸ்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க டிமாண்டும் சப்ளையும் நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும். என்ன மெத்தடு நம்மளுக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்க சம்மை சால்வ் பண்ண போகிறோம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர்லேருந்து அலோகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் தெரியும்ல. டைரக்ஷன் என்னது, எப்படி இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், இதுதானே நம்மளோட டைரக்ஷன். இப்போ நார்த் வெஸ்ட் அப்படின்றது என்ன இருக்குது, இந்த இருக்குது நார்த்து, இந்த இருக்குது வெஸ்ட்டு. ஸோ இந்த இடம் தான் இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நம்ம அலோகேஷன்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அலோகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் பாருங்கள். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் எது நார்த் வெஸ்ட் கார்னர், இதுதான் இல்லையா? அப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ண போகிறோம். சரிங்களா? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் நார்த் வெஸ்ட் கார்னர் எதுன்னு பாருங்கள், அதில் அலோகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த செல்லை தான் நம்ம அலோகேஷனுக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த செல்லுக்கு நேராக இருக்க டிமாண்டு, இந்த செல்லுக்கு நேராக இருக்க சப்ளை பாருங்கள். டிமாண்ட் எவ்வளவு 5, சப்ளை 7. இதில் எது கம்மியான அமௌண்ட்டாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, இந்த டிமாண்டு தான் கம்மியாக இருக்குது. அப்போ 5 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அலோகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனேயே அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா 5 அலோகேட் பண்ணிட்டோம்ல, அந்த 5க்கு நேரம் இருக்க நம்ம எதை அலோகேட் பண்ணுறோமோ அதுக்கு நேரம் இருக்க ரோவையோ காலமையோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5 நம்மளுக்கு டிமாண்ட் ரோவில் இருக்குது. ஸோ அந்த ரோ ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டேன். அந்த 5 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையோட சப்ட்ராக்ட் பண்ணுறேன். பண்ணால் என்ன வரும், பேலன்ஸு 2. ஓகே. இப்போ கேன்சல் பண்ணினது போக பேலன்ஸ் இருக்க செல் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இருக்க செல்லில் எது நார்த் வெஸ்ட் கார்னர், இது தான். சரிங்களா? நார்த் வெஸ்ட் கார்னர். இதை கேன்சல் பண்ணதை நம்ம எடுக்கக்கூடாது. நார்த் வெஸ்ட் பண்ணாததில் நார்த் வெஸ்ட் பாருங்கள். இந்த காலம், இந்த செல்லுக்கு நேராக இருக்க டிமாண்டு சப்ளை எது கம்மியாக இருக்குது, சப்ளை தான் கம்மியாக இருக்குது. 2
அலோகேட் பண்ண உடனேயே நான் என்ன பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். உடனேயே இந்த 2வை நான் என்ன பண்ணணும், 8லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து கேன்சல் ஆகாத இருக்க செல் எது இருக்குது, இந்த இருக்கா, இதில் 3 தான் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர். 3க்கு நேராக இருக்க டிமாண்டு சப்ளை. பாருங்கள், டிமாண்டு 6, சப்ளை 9. எது கம்மி, விச் ஒன் இஸ் லீஸ்ட், 6 தான் லீஸ்ட். ஸோ 6 அலோகேட் பண்ண உடனே நான் என்ன பண்ணிடணும், இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 6 9 கூட சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணுனா பேலன்ஸ் 3 இருக்குது. அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர் இது தான். இதுக்கு நேராக இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் கம்மியாக இருக்குது, 3. ஸோ சப்ளை போட்ட உடனே நான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 3யை இது கூட சப்ட்ராக்ட் பண்ணுறேன். பண்ணால் என்ன வரும், 4 வரும். அடுத்து நார்த் வெஸ்ட் கார்னர் இதில் 4 18 இருக்குது. அப்போ இது லீஸ்ட்டு 4 தான் நான் அலோகேட் பண்ண போகிறேன். பண்ண உடனே நான் இதை கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்குது இது இந்த ரோ. இதில் என்ன இருக்குது, இந்த 4 நான் அடுத்து என்ன பண்ணணும், இது கூட சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா. பண்ணால் என்ன வரும், 14 வரும். 14 இங்கேயும் 14 இருக்குது, டிமாண்டு 14, சப்ளையும் 14. ஸோ 14 தான். ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ்டுங்கிறப்ப இந்த டிமாண்டும் சப்ளையும் டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், டேலி ஆகணும், அலோகேஷன்ஸ்குள்ளே டேலி ஆகணும். ஆச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அலோகேஷன்ஸ் போட்டோம். இந்த அலோகேஷனை வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செல்லெல்லாம் அலோகேட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அதை வச்சு தான் நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறீங்களா. சரிங்களா? காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஃபங்க்ஷன் into allocation. காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, ஃபஸ்ட்டு செல்லில் இது அலோகேட் ஆகிருக்கு 5 into 2. காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இது, அலோகேஷன் அப்படின்றது இது. சரிங்களா? அப்போ 5 into 2. இதே மாதிரி எந்தெந்த செல்லெல்லாம் அலோகேட் ஆகிருக்கோ அதெல்லாமே போட போகிறோம். அடுத்து என்னது, இந்த ஃபஸ்ட் ரோவில் முடிஞ்சு, செகண்ட் ரோவில் 2 into 3 6 into 3 ப்ளஸ் 2 into 3 plus 6 into 3. அடுத்து பாருங்கள், 3 into 4 4 into 7 plus 3 into 4 plus 4 into 7 plus லாஸ்ட்டாக 14 into 2. பாருங்கள், 5 into 2 10 plus 6 plus 18 plus 12 plus 28 plus 28. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்னது நம்மளுக்கு 102. ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.